இன்னைக்கு நம்ம அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸ் காமிக் சீரிஸோட இஷ்யூ 7ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் இஷ்யூல இதோட கடைசியா பார்த்து முடிச்சோம் அப்படின்னு ரீகால் இல்ல லாஸ்ட் இஷ்யூ எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். லாஸ்ட் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிராங்க்லின், இப்போ நீ தூங்குறதுக்கான டைம் வந்துருச்சு. இப்போ நீ பெட்ல வந்து படுத்துக்கோ. அம்மா உனக்கு ஒரு கதை சொல்றேன். என்ன கதைமா சொல்ல போறீங்க? உனக்கு என்ன கதை வேணும்னு கேளு செல்லம், நான் சொல்றேன். அம்மா எனக்கு நீங்க இருந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட டீமோட கதை சொல்லுங்க அப்படின்னு பிராங்க்லின் சூசன் கிட்ட கேட்க, பிராங்க்லினை தூங்க வைக்கிறதுக்காக அவ இருந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட டீமை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நாங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமா இருக்கும்போது ஏகப்பட்ட சக்தி வாய்ந்த எதிரிகளை எல்லாம் எதிர்த்து அவங்களை அழிச்சிருக்கோம். ஆனா நாங்க அப்போ ஒரு பலமான சக்தி வாய்ந்த ஒரு எதிரியை சந்திச்சோம். அப்புறம் என்னாச்சுமா? அந்த பலமான எதிரியை வீழ்த்திட்டீங்களா? என்ன அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு பிராங்க்லின் கேட்க, அதுக்கு சூசன், அந்த எதிரியை நாங்க வீழ்த்திட்டோம் கண்ணா. ஆனா அதே சமயம் எங்க டீம்ல ஒருத்தரை இழந்துட்டோம். அவர் தான் உங்க அப்பா. அந்த பலமான எதிரி எதிர்த்து சண்டை போட்டு உங்க அப்பா உயிரை விட்டாரு. அப்போதான் டாக்டர் டூம் வந்தாரு. எங்களை அழிக்க வந்த எங்களோட எதிரி அவர் அழிச்சாரு அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்கும்போது பிராங்க்லின் அப்படியே தூங்கிடுறான். அப்போ தானோஸ் இருந்துட்டு திங்க் கிட்ட பேசிட்டு இருக்காரு. தானோஸ் முதல்ல ஒரு புது இடத்தை கண்டுபிடிச்சிருந்தாருல, அது இந்த திங்க் இருக்கிற இடம் தான். திங்க் இப்போதைக்கு டாக்டர் டூமோட இடத்தோட ஒரு பாதுகாப்பான செவரா இருந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம தானோஸ் திங்க் கிட்ட, நீ எதுக்கு இந்த மாதிரி உன்னோட உடம்ப ஒரு செவரா பயன்படுத்திட்டு இருக்க? அதுவும் டாக்டர் டூமோட இடத்தை பாதுகாக்கிறதுக்காக நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு தானோஸ் திங்க் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு திங்க், நான் ஒன்னும் சும்மா அந்த இடத்தை பாதுகாத்துட்டு இருக்கல. டாக்டர் டூம் இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு. டாக்டர் டூம் உனக்கு உத்தரவு போட்டிருக்கானா? டாக்டர் டூம்க்கு நீ பயந்து அவன் சொல்ற வேலையை நீ கேட்கறதுனால தான் டூம் உனக்கு உத்தரவு போட்டு உன்னை அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்காரு. நீ டாக்டர் டூமோட அடிமை தானே, சொல்லு திங்க் அப்படின்னு தானோஸ் திங்க் கிட்ட கேட்க, தானோஸ் சொல்றதை கேட்டு கோவமான திங்க், நான் ஒன்னும் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் அவர் உடம்ப ஒரு மிகப்பெரிய செவரா இருந்து அந்த இடத்தை பாதுகாத்துட்டு இருக்கும் போது அப்படியே அந்த இடத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய உருவமா திங்க் அந்த இடத்துல இருந்து எழும்புறாரு. அப்போ ஊருக்குள்ள இந்த மாதிரி ப்ராஃபிட்னு ஒருத்தன் எலும்பு கூடு மாதிரி இருக்கிற ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு மக்கள் கிட்ட ஒரு புரட்சி எழுப்ப ஆரம்பிக்கிறான். நமக்கெல்லாம் கடவுள்னு சொல்லிட்டு இந்த நாட்டை ஒருத்தன் ஆண்டுட்டு இருக்கான். இந்த நாட்டை ஆண்டது மட்டும் இல்லாம நம்மளோட சுதந்திரத்தை அவன் பறிச்சுக்கிட்டான். அவனுக்கு கீழே அவனுக்கு பயந்து நம்மளாம் அவனுக்கு ஒரு அடிமை மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை எதிர்த்து போராடி நம்மளோட சுதந்திரத்தை நம்ம திருப்பி கொண்டு வர போறோம். யாரெல்லாம் நம்மளோட சுதந்திரத்துக்காக என் கூட போராட வர போறீங்க அப்படின்னு ப்ராஃபிட் கேட்க, டாக்டர் டூமை பிடிக்காத மக்கள் அவன் கூட சேர்ந்து புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டத்துல நம்ம டாக்டர் டூமை எதிர்த்து கண்டிப்பா ஜெயிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் அவனோட மாஸ்க கலட்டுறான். நான் தான் மேக்சிமஸ், நானும் இந்த ஊரை சேர்ந்த உங்கள ஒருத்தன் தான். என் கூட சேர்ந்து டாக்டர் டூமை எதிர்த்து புரட்சி பண்ணுங்க அப்படின்னு ஊருக்குள்ள மக்கள் டாக்டர் டூமை எதிர்த்து புரட்சி பண்ண ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ரீட் ரீச்சர்ஸ் இருந்துட்டு பிளாக் பேந்தரை கான்டாக்ட் பண்ணி, பிளாக் பேந்தர் நீ தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு பிளாக் பேந்தர், வெல் நான் எப்போதுமே தயாரா தான் இருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பிளாக் பேந்தர், நம்ம பிளான்ல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எல்லாமே வேஸ்டா போயிடும். இதை இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம போட்ட பிளான்ல கொஞ்சம் தப்பா போனாலும் நம்ம சாகிறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு ரீட் ரீச்சர்ஸ் பிளாக் பேந்தர் கிட்ட சொல்ல, அதுக்கு பிளாக் பேந்தர், சாகிறது அப்படின்றது வாழ்க்கை அதோட முடிய போறது இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் சாகிறது அப்படின்றது வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பேந்தர் வக்காண்டால நாட்டுக்காக போராடி உயிரை விட்ட ஏகப்பட்ட வீரர்களை பத்தி அவர் கண்ணு முன்னாடி நினைச்சு பாக்குறாரு. நம்ம போட்ட பிளான் படியே எல்லாமே கச்சிதமா நடக்கும், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிளாக் பேந்தர் ரீட் ரீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு பிளாக் பேந்தரும் நெய்மோரும் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போறாங்க. அது என்ன இடம் அப்படின்னா, பிரெயினோட அண்ணே டாக்டர் டூமை இழுத்து டாக்டர் டூம்க்கு துரோகம் பண்ணிருப்பாரு. அதுக்காக டாக்டர் டூம் அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்திருப்பாரு. ராட்சச மிருகங்களும் கொடிய உயிரினங்களும் அடைச்சு வைக்கப்பட்ட ஒரு கல்லணைக்குள்ள கையில கத்தியோட அந்த கல்லணைக்குள்ள போய் அங்க இருக்க ராட்சச மிருகங்களை அடிச்சு கொண்டதுக்கு அப்புறம் உயிரோட திரும்பி வரணும். இல்ல அப்படின்னா கல்லணைக்குள்ள இருக்க ராட்சச மிருகங்கள் கூட சண்டை போட்டு அங்கேயே செத்து போகணும். இந்த மாதிரி ஒரு தண்டனை தான் பிரெயினோட அண்ணனுக்கு டாக்டர் டூம் கொடுத்திருப்பாரு. பிரெயினோட அண்ணன் கையில கத்தியோட அந்த கல்லணைக்குள்ள இறங்கி அங்க இருக்க ராட்சச மிருகங்கள் கூட சண்டை போட்டு கடைசியா செத்து போயிருவாரு. அந்த இடத்துக்கு தான் பிளாக் பேந்தரும் நெய்மோரும் டெலிபோர்ட் ஆகி வந்திருக்காங்க. அப்போ நம்ம பிளாக் பேந்தர் அவர்கிட்ட இருந்த கிரனேட்ஸ் எடுத்து அந்த கல்லணை மேல வீசுறாரு. அந்த கிரனேட்ஸ் எல்லாம் கல்லணையோட செவத்து மேல பட்டு வெடிச்சு அந்த கல்லணையோட ஒரு செவர் உடைஞ்சு கீழே விழுகுது. அப்போ அந்த கல்லணைக்குள்ள அடைபட்டு கிடந்த ராட்சச மிருகங்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து ஜாம்பிஸ் மாதிரி இருக்கிற கொடூரமான மனிதர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லணைக்குள்ள இருந்து வந்த எல்லாரையும் தடுத்து நிறுத்தி நம்ம பிளாக் பேந்தர் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம பிளாக் பேந்தரோட பிளான் என்னன்னா, இப்போ நம்ம போர்ல கலந்துக்க போறோம். அந்த போர்ல கூட மனிதர்களை கூட்டிட்டு போனோம், ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம நம்ம பக்கம் ஏகப்பட்ட இழப்பும் ஏற்படும். அதனால பிளாக் பேந்தர் இந்த மாதிரி ராட்சச உயிரினங்களும் கொடூரமான மனிதர்களை கூட்டிட்டு போனா போர்ல நம்ம பக்கம் பெருசா இழப்பை தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பிளாக் பேந்தர் பிளான் போட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, இவ்வளவு நாள் அந்த கல்லணைக்குள்ள அடப்பட்டு ஒரு சிறை கைதி மாதிரி இவ்வளவு நாளா இருந்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஒரு வீரனாகிறதுக்கான வாய்ப்பு. எங்க கூட சேர்ந்து போர்ல சண்டை போடுவீங்களா அப்படின்னு பிளாக் பேந்தர் எல்லார்கிட்ட கேட்க, அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் முந்திரி கொட்ட மாதிரி, நாங்க எதுக்கு உங்களுக்காக சண்டை போடணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ நெய்மோர் இருந்துட்டு அவர் கையில வச்சிருந்த வாளை வச்சு அவரோட வாயில இறக்கிறாரு. அதை பார்த்ததும் எல்லாரும் நாங்களும் வரோம்னு கத்த ஆரம்பிக்கிறானுங்க. ஊருக்குள்ள இது மாதிரி டாக்டர் டூமை எதிர்த்து புரட்சி பண்ணிட்டு இருந்த மேக்சிமஸை போட்டு சினிஸ்டரோட ஆளுங்க எல்லாரும் போட்டு அவனை புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சினிஸ்டர் கூட கேப்டன் மார்வல் இருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து சினிஸ்டர் டாக்டர் டூம்க்கு கீழே இருக்கிற ஒரு நல்லவே மாதிரி இருந்துட்டு வந்தாலும் சினிஸ்டருக்கு இப்போ வரைக்கும் டாக்டர் டூமை தோக்கடிச்சு அவரோட சிம்மாசனத்துல உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மறைமுகமா இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. டாக்டர் டூமை தோக்கடிக்கிறதுக்காக கேப்டன் மார்வல் சினிஸ்டர் கூட கை கோர்த்து சினிஸ்டர் கூட இருக்காங்க. டாக்டர் டூமை எதிர்த்து புரட்சி பண்ணதுனால சினிஸ்டரோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்க சமயத்துல அப்போ சினிஸ்டர் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட இருக்கிறவங்களையே சினிஸ்டர் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவர் கூட இருக்கிற
இருக்கிற டாக்டர் டூமோட ஆளுங்களை சினிஸ்டர் தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ சினிஸ்டருக்கு பின்னாடி திடீர்னு ஒரு மிகப்பெரிய பாம்பு வெடிக்குது. அப்போ அதுல இருந்து ஒரு கத்தி வந்து சினிஸ்டரோட தலையை துண்டா வெட்டிடுது. சினிஸ்டரோட தலையை கையில வச்சுட்டு அந்த இடத்துல அப்போகலிப்ஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. இதோட இந்த காமிக் சீரிஸோட இஷ்யூ 7 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.